God be praised. So, இன்றைய முக்கிய குறிப்புகள். எண்ணிக்கை அதிகாரம் 4 லேவியரின் கடமைகளை பற்றி படிக்க கேட்டோம். இங்கு தேவனுடைய வார்த்தை லேவிய வம்சங்களுக்கு வழங்கப்பட்ட குறிப்பிட்ட பொறுப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கொஹாத்தியார், கெர்சோனியர் மற்றும் மெராரியர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் மற்றும் தனித்துவமான பாத்திரங்களை வகிக்க ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த நியமங்கள் புனித பொருட்களை எந்த மரியாதையுடனும் பயபக்தியுடனும் கையாள வேண்டும் என்பதையும் கடவுள் வழிபாட்டை நிலைநிறுத்துவதில் சமூக பொறுப்பையும் பிரதிபலிக்கிறது. நான் இப்போ பேசும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின் கேட்பேன். ஸோ யூ ஹாவ் டு ஹியர் வாட் ஐ திங்க். ஸோ அதிகாரம் 5 எண்ணிக்கை முகாமில் தூய்மை பற்றி கேட்டோம். முகாமின் தூய்மையையும் புனிதத்தையும் பராமரிப்பது பற்றி இந்த அதிகாரம் சொல்கிறது. தோல் வியாதி உள்ளவர்களோ நோயுற்றவர்களோ அல்லது இறந்த உடலின் தொடுதலின் காரணமாக சடங்கு படி தீட்டுப்பட்டவர்களோ எவரையும் அனுப்பிவிடும்படி இஸ்ரேலருக்கு கட்டளையிடப்பட்டது. இது கடவுளுடைய பிரசன்னம் வாசம் செய்யும் பாளையத்தின் பரிசுத்தத்தை உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த அத்தியாயம் மீட்பு சட்டங்கள் மூலம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒருவன் மற்றொருவனுக்கு அநீதி இழைத்தால் அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக ஈடு செய்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று இந்த அதிகாரம் கூறுகிறது. சாப்டர் 6 எண்ணிக்கை 6ஆம் அதிகாரம் நாசரைட் வாவ் பத்தி படிக்க கேட்டோம். நசரேயர் நேர்ந்து கொள்ளுதல். நசரேய பொருத்தனையை பற்றிய விதிமுறைகளை நாம் காண்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக மனம் உறுதிமொழி எடுக்கிறது. நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். தட் இஸ் கால்ட் நாசரைட் லவ். வா நாசரேயர்கள் திராட்சை மதுவையும் மற்ற புளித்த பானங்களையும் தவிர்க்கிறார்கள். இறந்தவர்களோடு தொடர்பை தவிர்க்கிறார்கள். தலைமுடியையும் வெட்டுவதில்லை. இந்த கட்டுப்பாடுகள் அவர்களின் முழு மனதான பக்தியையும் கடவுளுக்கான பிரிவையும் அடையாளப்படுத்துகின்றன. எழுதப்பட்டுள்ளபடி இவெல்லாம் அந்த நாட்களில் இப்படியாக அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அத்தியாயத்தின் முடிவில் ஆசாரிய ஆசீர்வாதத்தையும் நாம் படிக்க கேட்டோம். இது ஆரோனும் அவரது சந்ததியினரும் கடவுளின் பாதுகாப்பு, கிருபை மற்றும் சமாதானத்தை வேண்டி இஸ்ரேலர்கள் மீது அறிவிக்க வேண்டிய காலமற்ற மற்றும் பொக்கிஷமான ஆசீர்வாதம் ஆகும். இது கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான சிறப்பு உறவை நினைவூட்டுகிறது. இது அந்த காலம் நம்பர்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி ஆண்டவரோடு ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வைக்கிறது? திருச்சபை நமக்கு கொடுத்த திருவிருந்துகள் மூலமாகவும் கடவுளுடைய பரிசுத்த வார்த்தை நம்மிடம் இருக்கிறது. அதை பின்பற்றுவதன் மூலமாகவும் கடவுளுடன் ஒரு சிறப்பு பிணைப்பை கொண்டிருக்கவும் நாம் நினைவூட்டுகிறோம். இந்த அத்தியாயம் நம்மை அழைக்கிறது. எண்ணிக்கை அதிகாரம் 7 இஸ்ரேல் மக்களின் வனாந்தர பயணத்தின் போது கூடார பிரதிஷ்டை செய்யப்பட்டதை விவரிக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களும் இஸ்ரேலின் தேவனுக்கு முன்பாக தாராளமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பதற்கான சரியான நெறிமுறைகளையும் இந்த அதிகாரம் காட்டுகிறது. மற்றும் லேவியரின் 12 தலைவர்கள் கோத்திரங்களை பற்றிய நுண் அறிவை வழங்குகிறது. எதை பகிர்ந்து கொள்வது என்று இன்றைக்கு நான் மத்தியானம் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். என்ன ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு? அப்போ ஒரு வசனம் என்ன ரொம்ப ரொம்ப தொட்டுச்சு. It really touched my heart. You ended the chapter with that words. Can you read it once again? Chapter 7, you ended saying, Okay. It's a divine... When Moses went into the tent to talk to the Lord, he heard the Lord speaking to him from above the lid of the covenant box between the two winged creature. It was really heart touching. எப்படியாக ஆண்டவர் மோசையோட அந்த காலத்துல பேசிட்டு இருந்தார். மோசே கடவுளிடம் பேச ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறார். 2 கெருபீன்களுக்கிடையே உள்ள பேழையின் மூடிக்கு மேலிருந்த கடவுள் அவருடன் தொடர்பு கொள்கிறார் என்ற தெய்வீக தகவல் தொடர்பு அது. ஸோ அது கேட்டோன்னா எனக்கு ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அண்ட் அப்படியாக மோசே ஆண்டவரிடம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வைத்திருந்தார். ஸோ ஆமேன், நாமும் மோசையை போல வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஆண்டவரோடு பில்ட் பண்ண. ஸோ நம்ம 3 புஸ்தகம் முடித்து 4ஆம் புஸ்தகம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுவரையிலும் நம்ம படிச்ச கடவுளுடைய மக்களை பத்தி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஸோ ஈனோக் விசுவாசத்தின் நடையை காட்டுகிறார். நோவா
விசுவாசத்தின் விடாமுயற்சியை காட்டுகிறார். ஏப்ரஹாம் விசுவாசத்தின் கீழ்ப்படிதலை காட்டுகிறார். ஈசாக்கு விசுவாசத்தின் வல்லமையை காட்டுகிறார். He shows the power of faith. ஜேக்கப் யாக்கோபு shows a discipline of faith. விசுவாசத்தின் சிட்சையை யாக்கோபு காட்டுகிறார். Along this line we hear about Joseph shows a triumph of faith. Joseph never complained about anything. He never compromised on anything. யோசேப்பு விசுவாசத்தின் வெற்றியை காட்டுகிறார். யோசேப்பு ஒருபோதும் புகார் செய்யவில்லை. அவர் ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை. எண்ணிக்கை புஸ்தகத்தில் நாம் மோசஸை பத்தி படிக்க கேட்டோம். Moses played an excellent role as a leader and a humble prophet. And finally we end with Aaron, who shows himself as an outstanding influential leader. மோசே ஒரு தலைவராகவும் தாழ்மையான தீர்க்கதரிசியாகவும் சிறந்த பாத்திரத்தை வகித்தார். இறுதியாக ஆரோனுடன் நாம் முடிவடைகிறோம். ஆரோன் ஒரு சிறந்த செல்வாக்கு மிக்க தலைவராக காட்டுகிறார். So may we be inspired by these people in our few little ways. சின்ன சின்ன விஷயங்களில் நாமும் போல இவர்களை போல வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். So ஆமென். அது இன்றைக்கான முக்கிய குறிப்புகள். So questions for the family today. Numbers chapter 4 verse 3. At what age were the Kohathites numbered for service in the tabernacle? என்னாகமம் 30 to 50. 4:3. Yeah, 30 and 50 who are qualified to work in the tent. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது வரை உள்ள அனைவரையும் கணக்கேடு. Second question, Numbers 4:6, 4:6. What item was placed over the ark of the testimony as part of its covering? பின் வெள்ளாட்டு தோளால் அதனை மூடி கருநிலமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நீல கால்களில் வைப்பர். நிலைக்கால்களில் வைப்பர். Correct. A blue cloth and a covering of badger skin. Next question, Numbers 4:10. விளக்கின் விளக்குகள், இடுக்கி, பொடி பாத்திரங்கள், பாத்திரத்தில் உள்ள எல்லா எண்ணெய் பாத்திரங்களையும் மூடுவதற்கு என்ன பயன்படுத்தப்பட்டது? 4:10. They shall wrap it and all its equipments in a fine leather covered and place it on a carrying frame. Correct. அவர்கள் அதனை அதன் துளை கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோளால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். Very good. Next, 4:15. Numbers 4:15. What caution were the Kohathites given about touching the holy things? When it is the time to break the camp, the clan of Kohath shall come to carry the sacred object only after Aaron and his son have finished covering them and all their equipments. Yes, but the answer Should I is, go ahead? yeah, Okay. 4:15. No, they must not touch the holy things lest they die. Until Yes. தமிழ்லனா சாகாதபடிக்கும் தூய பொருட்களை அவர்கள் தொடக்கூடாது, மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். Okay, next question. 4:16. 4:16. Chapter 4:16 வசனம். குறிப்பிடப்பட்ட விளக்கு படி question. விளக்குக்கான எண்ணெய் வாசனை தூபம். அதுதான் சொல்றேன். question. Who was responsible? Very good. Who was responsible for the oversight of the work in the tabernacle of the sons of Kohath? கோஹாத்தின் புத்திரர் ஆசாரிப்பு கூடார வேலையை மேற்பார்வையிடும் பொறுப்பு யாருக்கு இருந்தது? 4:16 வசனம். Eleazar's son. Yes. Eleazar's son of Aaron. Yes, எலியாசாருடையது. எலியாசார் அவருடைய அந்த வசனம் ஃபுல்லா இருக்கு, but answer is only Aaron's son Eleazar. Correct. Chapter 4, 24 to 25. How were the Gershonites to carry the items for which they were responsible? கெர்சோனியர் தாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பொருட்களை எவ்வாறு எடுத்து செல்ல வேண்டியிருந்தது? The tent in the inner cover, the outer cover, the fine leather cover on the top of it, the curtain for the entrance. Correct. And the curtains திரைகள். and ropes for the தமிழ்ல படிங்கம்மா. 25, 4:25. தமிழ்ல வேற உங்களுக்கு 4:20. அவர்கள் எடுத்து செல்ல வேண்டியவை திருவுறைவிடத்தின் திரைகள், மூடு திரையோடு சேர்ந்த சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டு தோல் மூடு திரை, சந்திப்பு கூடாரத்தில்
வாயில் திரை. So, thank you. Next question, chapter 5, verse 7. A person who wronged another person must do what? Two things. Along with offering a sacrifice. பிறருக்கு தீங்கு இழைத்தவன் பலியிடுவதோடு சேர்த்து என்ன 2 காரியங்கள் செய்ய வேண்டும்? 5, 7. He must confess his sin and make full payment plus an addition 20% to the person he has wronged. Correct. Okay, next number 6ல இருந்து ஒரு question நீங்க சொந்த வாக்கியல சொல்லுங்க. நாசரேட் வாவ் என்றால் என்ன? நசரேரியரின் பொருத்தனை என்ன? என்ன பொருத்தனை பண்றாங்க? ஒரே ஒரு வார்த்தையில். So grape and புளிப்பா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சாப்பிடக்கூடாது. அண்ட் மோரோவர் அவங்களோட ஹேர் அண்ட் பியர்ட் வந்து அவங்க கட் பண்ணக்கூடாது. ஸோ இஃப் அட் ஆல் அவங்க ஃபேமிலியில யாருன்னா செத்து போயிட்டு இருந்தாங்கன்னா லைக் 7 daysக்கு அப்புறம் லைக் தே கேன் ஷேவ் தேர் ஹெட் அண்ட் தி பியர்ட். பாயிண்ட் என்ன? அவங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பின் காலம் இல்லையா? அவங்க for the dedication. They give themselves to God. Correct. You told so much. Thank you very much. So we are coming to an end, the last day of the keynotes. So I said so many people from the first book. So Enoch என்ன ஒரு character? Enoch உடைய special character I mentioned in the keynotes. நீங்க யாரன்னா சொல்லுங்க, சொந்த வாக்கியத்துல சொல்லுங்க. ஈனோக்குன்னு நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈனோக்குன்னா ஈனோக் walked with God. He walked faith, walk of faith. விசுவாசத்தின் நடை என்று ஞாபகத்துக்கு வரும். நோவா, வேற யாரும் கால் இல்லையா? யாருன்னு ஆன்சர் பண்ணுங்க. நோவா, perseverance of faith, விசுவாசத்தின் விடாமுயற்சி காட்டுகிறது. Abraham, tell me in your own words, what inspires you about Abraham? விசுவாசத்தோட பயணம் செஞ்சு. Correct, விசுவாசத்தின் தகப்பன் கூட அவரு நம்ம கூப்பிடுறோம். ஈசாக்கு, விசுவாசத்தின் வல்லமையை காட்டுகிறது. ஜேக்கப், யாக்கோபு, அதாவது ஒரு discipline, it shows discipline of faith. Moses, He was a great leader. very great leader. Correct. One more from Tangamani and family. One more character of Moses. சொல்லுங்க. ஓகே, சிலவேரி சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. கடவுளுக்கு மிகவும் நெருக்கமா இருந்தார். என்னப்பா? Messenger of God. கடவுளோடு உரையாட. Yes, கடவுளோடு, the man who spoke face to face with God. Amen. Correct. So thank you.